கோவை வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்ரா குழுவினருக்கு INTUC சார்பாக வரவேற்பு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை கடந்த 15ஆம் தேதி பெங்களூரிலிருந்து துவங்கியது. சாலை மார்க்கமாக கோவை, மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி என பல்வேறு மாவட்டங்கள் வழியாக வரும் 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் இந்த ஜோதி யாத்ரா முடிவடைகிறது. இந்நிலையில் கோவை வந்த ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா குழுவினருக்கு கோவையில் INTUC பொதுச் செயலாளர் புவனேஸ்வரி நஞ்சப்பன் தலைமையில் வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் என பல்வேறு பிரிவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா குழுவினர் INTUC முன்னாள் தலைவர் மறைந்த நஞ்சப்பன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா அகில இந்திய தலைவர் துரை, மாநில தலைவர் கிஷோர் பிரசாத், பொதுச் செயலாளர் கராத்தே பஞ்சலிங்கம் மற்றும் INTUC மாவட்ட தலைவர் பாசமலர் சண்முகம், கோவை மாநகர காங்கிரஸ் தலைவர் கருப்புசாமி, தமிழ்ச்செல்வன், பாலு யாதவ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கணினி யுக புருஷி நாயகரும், சாமானிய மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த, ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்த பஞ்சாயத்து ராஜ் நாயகருமான அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் ஜோதி யாத்திரை கடந்த 34 ஆண்டுகளாக கர்நாடகாவில் தொடங்கி இங்கே தமிழகம், கேரளம், பாண்டிச்சேரி, ஸ்ரீபெரும்புதூர் சென்றடைகிறது. அதன் தலைவர் திரு துரை அவர்கள், அதாவது அகில இந்திய தலைவர் திரு துரை அவர்களின் தலைமையில் இந்த ஜோதி யாத்திரையானது வந்து கொண்டிருக்கிறது. மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கிஷோர் பிரசாத் அவர்கள், பொதுச் செயலாளர் திரு பஞ்சலிங்கம் அவர்கள், அவர்களின் குழு 100 பேர்கள் கொண்ட குழுவுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கோவையில் இங்கே INTUC சார்பாக தலைவர் திரு துளசிதாஸ் அவர்களின் தலைமையில் இங்கே மிக சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இங்க நம்மளுடைய பொதுச் செயலாளர் திரு பாசமலர் சண்முகம் அவர்கள், திரு ரங்கநாதன் அவர்கள், கோவை காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் திரு கருப்பசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும், INTUC தொழிற்சங்க நிர்வாகிகளும் இங்கு சிறப்பாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது தேச ஒற்றுமைக்காகவும், மத நல்லிணக்கத்திற்காகவும், உலக அமைதிக்காகவும் இந்த ஜோதி யாத்திரையானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த யாத்திரை சிறக்க வேண்டும் என INTUC தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்பு அளிக்கிறோம்.